ஹலோ அப்பா, கங்கையாத்துல தான் நின்றுட்டு இருக்கேன்ப்பா. ரெடியா? 3, 2, 1 சொல்லுவேன். துண்டை கழட்டி போட்டு மூக்க முடிக்கும். போனை தண்ணியில முக்கி எடுக்க போறேன். என்ன ஆத்துக்குள்ள போய் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ண போறான்? அப்பா ரெடியா? தண்ணியில இப்ப முக்கி எடுக்க போறேன். ரெடி ரெடி. எது தண்ணியில முக்கி எடுக்க போறியா? யோ நில்லியா பா, ஒரு நிமிஷம் இரு, துண்டை கழட்டிடாத. என்னையா பண்ண போற? ஒண்ணு இல்ல சார், கங்கை நதியில போனை முக்கி எடுக்க போறேன். எது போனை முக்கி எடுக்க போறியா? எதுக்குயா சார்? கும்பமேளால ரொம்ப கூட்டமா இருக்குன்னு எங்க அப்பாவால வர முடியல. சரி, ஆனா அவர் இங்க வந்து கங்கையில ஒரு முங்கலை போட்டா பண்ண பாவம் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி ஒரு சோசியக்காரன் சொல்லியிருக்கான். சரி, அதான் என்ன கும்பமேளாக்கு அனுப்பி விட்டு வீடியோ கால்லயே கங்கையில ஒரு முங்கலா போட்டான்னு ஒரு பிளான். இவ்வளவு பிளான் போறத பார்த்தா நிறைய பாவம் பண்ணிருக்காரு போலயே. எத இல்ல, அவர் ரொம்ப பாவம், கும்பமேளாக்கு வர முடியல, அத சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். அப்பா ரெடியா? உனக்கு அடுத்து சித்தப்பா மாமா எல்லாரும் லைன்ல வர சொல்லிடு. ஓவராலா முங்கி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, டோர் ஓபன் பண்ணியா? ஹலோ, டோர் ஓபன் பண்ணியா? ஹலோ பையா, டோர் ஓபன் பண்ணுப்பா. நை 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 நை, இடமில்லை சார், உள்ள இடமில்லை, ஓபன் பண்ண மாட்டான். உள்ள ஓபன் பண்ண முடியாது, இடமில்லை சார், போங்க சார். எது ஓபன் பண்ண மாட்டியா? ஓபன் பண்ணியா? போலீஸ் கூப்பிடவா? கூப்பிடு சார், என்ன பயமா எனக்கு? இடமில்லை சார் உள்ள, போலீஸ் வந்தாலும் ஓபன் பண்ண மாட்டான். போலீஸ் வந்தாலும் ஓபன் பண்ண மாட்டியா? இடமில்லை சொல்லிட்டு இருக்க. போ சார், போய் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ. எது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறவா? அடே பகவான், கொஞ்சம் இந்த ட்ரெயினை வேகமா எடுக்க சொல்லு. கண்ட கழுசலையெல்லாம் வந்து தட்டி உயிரை வாங்குதுங்கோ. அவர் இல்ல, வேற எவரு சொன்னாலும் ட்ரெயின் எடுக்க மாட்டாங்க. இது ட்ரெயின் எடுக்க மாட்டாங்களா? என்ன சாப் சொல்றேன்? ஆமா, நீ டோரை ஓபன் பண்ணாதானே எடுக்க முடியும். நான் டோரை ஓபன் பண்றதுக்கும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் தான்டா இன்ஜின் டிரைவரு. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு டிரைவரே உள்ளோட மாட்டேங்கிறியே, யாரா நீ? சாரி சாப், நான் கும்பமேளால குல்ஃபி விற்க வந்தேன். கும்பமேளாக்கு வந்தவனோட குல்ஃபியை விற்கிறவன், பானிபூரி விற்கிறவன் தான் அதிகமா சுத்துறீங்க. இல்ல சங்கரே, என்ன இவ்வளவு டிராபிக்? கும்பமேளா பார்க்க வந்தோமா இல்ல கும்பலா டிராபிக் ஜாம் பார்க்க வந்தோமாடா? நான் தான் குற்றாலம் போலான்னு சொன்னேன்ல, நீ தான் கும்பமேளா போனோம் அந்த மேளா போனோம்னு சொல்லி கூட்டு வந்த. இப்ப பாரு 300 கிலோமீட்டருக்கு டிராபிக் இருக்கா. இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன். ஏன்னா சொல்ற 300 கிலோமீட்டர் இருக்கா? வரும்போது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்ல 5 நிமிஷம் நின்னதுக்கு அந்த கத்துனா இப்ப இங்க என்ன பண்ணுவ? நின்னுதானே ஆகணும். ஐயோ, நம்ம மதுரை வரைக்கும் வேற போகணுமேடா. இது வேலைக்காகாது, நீ வண்டியை நிறுத்து, நான் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கேன். டிராபிக் தாண்டி வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. இருப்பா, ஏன் அவசரப்படுற? இல்ல நிப்பாட்டு. உண்மையாதான் நான் சொல்றேன். நான் இறங்கி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கேன், நீ வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வா. ஆமா, இப்ப நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். வண்டியை நிப்பாட்ட. ஆல்ரெடி டிராபிக்ல நின்றுட்டு தானப்பா இருக்கோம். இறங்கி போப்பா. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா இறங்கி போ சொல்லிட்டான். 1 month later. ஹலோ சொல்லுப்பா. டேய் எங்கடா இருக்க? நான் வீட்டுக்கே வந்துட்டேன். உன் பொண்டாட்டி வேற அவரை ஏங்க கோயில் குளம் போட்டு சுத்துறீங்கன்னு சொல்லி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கா. அவ தொல்லை இல்லாம ஜாலியா இருக்குன்னு மறுபடியும் யூட்டனை போட்டு வாண்டடா டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்ப்பா. என்ன முடிதான் கொஞ்சம் வளர்ந்துருச்சுப்பா. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வரேன்ப்பா. சும்மா போன் பண்ணி தொல்லை பண்ணாத. ஆஹா, இப்படி ஒரு அருமையான ட்ரிப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. மகனே, என் மகனே, இந்த மரத்தில் தோன்றி